இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக வணிகம் கிடைக்குமா? அது வணிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நீங்கள் சுருக்கிறது தான் அங்கே இருக்கிற ஒரு சின்ன வணிகம் அப்படின்றது வெறும் பணம் பரிமாற்றத்தை மட்டும் நீங்கள் வணிகமாக நினச்சிங்கன்னா காரணம் சொன்னாலும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நம்ம முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி, அதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை எல்க் கிராஃப்டுடைய நிறுவனர் ஸ்ரீராம் சுந்தர் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்போவுமே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுப்பேன் சிலது, ஆனால் இன்னைக்கு சாரே அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் சார்கிட்ட ஃபோன் பேசும்போது சார் ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் முன்னாடியெல்லாம் ஒரு 10 பேர் செய்கிற வேலையை நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்துச்சு. இப்போது அந்த மிஷினரிஸை எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணும், அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் தான் சார் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னோட பேர் ஸ்ரீராம். நம்ம கம்பெனி பேர் எல் கிராஃப்ட்ஸ். நாங்கள் ஒரு 2009 ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கம்பெனியை. பேசிக்லி இது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. ஸோ டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்களோட டீமோட ஆக்டிவிட்டி என்ன இருக்குன்னா, நாங்கள் ஒரு R&D டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் எனி கம்பெனிஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ் அல்லது ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸால் டெடிக்கேட்டடாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறது ஃபைனான்ஷியலி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சாய்ஸு. ஸோ இந்த கேப் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன்ஸை பல கம்பெனிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த ஜேர்னியில் 2009 ஸ்டார்ட் பண்ணது வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் டு வேரியஸ் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் ஒரு 2020 வந்துச்சு. ஸோ நாங்கள் யார் அப்படின்னு நாங்கள் போய் வெளியில் பேசும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு பொசிஷனில் இருந்தோம். இந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸை நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஒரு ஓன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது எங்களோட ஒரு ஜாயிண்ட் டிஸ்கஷனோடைய அவுட்கம்மாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது எல் கனெக்ட் அப்படின்னு சொல்லி டேட். ஸோ இந்த எல் கனெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் பியூர்லி ஆட்டோமேஷன் அண்ட் ஐஓடி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா உங்களோட மிஷினரிஸ் இன்றைக்கி ஃபீல்டு அண்ட் மெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்தாச்சு. ஸோ அங்கே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் மிஷினரிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கே மிஷினரிஸ் இருந்தாலும் அங்கே அதோட ரன் டைம், அப்புறம் அதோட குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்டு, அப்புறம் எனர்ஜி கன்சம்ஷன், இது எல்லாமே ஒரு பெரிய க்ரைட்டீரியாவாக வர ஆரம்பிச்சிடுச்சு. மிஷினரின்றது 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு சொல்லி எப்படி நமக்கு மக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னெலாம் இருக்கோ, அதே மாதிரி மிஷினரிஸ்க்கும் சில ஜுரம் ஜலதோஷம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் ஃபேக்ட்ரிஸில் இருப்பாங்க. பட் அவங்க ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறவங்க. பட் நமக்கு அட்வான்ஸ்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு மிஷினரியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் அதை பேஸ் பண்ணி நாங்கள் சில ப்ராடக்ட்ஸை கான்செப்ஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தோம், திங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதில் ஒரு டெவலப் ஆன ஒரு ப்ராடக்ட் தான் ட்ரிகோனா கேட்வே அண்ட் ட்ரிகோனா கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட மிஷினரிஸில் அதோடைய ப்ரொடக்டிவிட்டி, அதோடைய பவர் கன்சம்ஷன், அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சுன்னா அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு, க்ளவுட் பேஸ்டு ஒரு இன்டர்நெட் பேஸ்டு டேஷ்போர்டாக கொடுக்கறது தான் அந்த ப்ராடக்டோட மேஜர் பர்பஸ் கூட. ஸோ இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன்ஸ், அது ஒரு ஃபேக்ட்ரியோட ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டால் கூட, மிஷினரியால் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டால் கூட உங்கள் டெலிவரி டைம் பயங்கரமாக அடி வாங்கிடும். ஸோ அதனால் கஸ்டமருக்கு கொடுக்கப்பட்ட கமிட்மெண்ட் மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகிடும். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்றது மேலே தான் எல்லா பிஸ்னஸும் ஓடிட்டுருக்கு. நம்ம கமிட்மெண்ட்டு தான் அது பேஸ் பண்ணி அவங்கள ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நமக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பிரேக் டவுன் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த காரணம் சொன்னாலும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நம்ம முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி, அதுக்காக இந்த டிவைஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் அண்ட் தென் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ
இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இதை பேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வேரியஸ் மிஷினரிஸ்லேருந்து டேட்டாவை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். சார், உங்களுடைய நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? உங்கள் நிறுவனம் எங்கே இருக்கு? மேடம், ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸ் வந்து பூந்தமல்லியில் இருக்கோம். ஸோ நம்மளோட டீம் வந்து ஒரு 15+ மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய இலக்கு என்ன சார்? நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு கூட கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மேஜர் கோல். இன்னைக்கு ஆட்டோமேஷன் அப்படின்றாலே எல்லோரும் பயந்துடுறாங்க, அது பெரிய செலவாகுமோ, அதனால் பயந்துக்கிட்டே அவங்க மேனுவல் மோட்லேயே பழைய காலத்திலேயே ஓடிட்டுருக்காங்க. ஸோ பல விஷயத்தில் நம்ம தமிழர்கள் பெருசாக வந்தாலும் இந்த டெக்னாலஜி அடாப்டேஷன்லேயும் நம்ம பெருசாக வரணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக தான் இந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்துடைய நிறுவனர் ஜெகத் கஸ்பர் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஜெகத் கஸ்பர் ஐயாவை பற்றி நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து அவரை பார்த்து வளர்ந்துருக்கோம். அது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாகவும் ஒரு ஆளுமையாகவும் அவரை நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். அவருடைய அந்த தமிழ் பற்று வந்து அளவில்லாதது. அவர் சின்ன வயசுலேயே மிகப்பெரிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டார். இருந்தாலும் அவருடைய தமிழ் மேலே இருந்த ஆர்வமும் அதை விட அதிகமாக தமிழ் மக்கள் மேலே இருந்த ஆர்வம் வந்து அவரை நம்ம இடையே இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அவரோட வளர்ச்சி வந்து அளவில்லாதது. தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றது மட்டுமே அவருடைய 24 மணி நேரம் சிந்தனையாக இருக்கிறதுடைய ஒரு பிரதிபலம் தான் நம்ம இன்னைக்கு சிட்டாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ் தொழில் வேளாண் பெருமன்றம். இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய அமைப்பு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த அமைப்பு வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு. இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் தொழில் அதிபர்களாக இங்கே இருக்கிறாங்க. அந்த அமைப்பில் நானும் ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அமைப்பில் நாமளும் ஒரு மெம்பராக இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆகிய நம்மள மாதிரி ஒரு கம்பெனிஸ் கூட உலகளாவிய இந்த தொழிலதிபர்களோட சந்திக்கிறதுக்கும் அவங்களோட உணவை உட்கார்ந்து பகிர்ந்துக்கிறதுக்குமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இது என்னால் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நாள் ஆகும் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. இதை உருவாக்கி கொடுக்குற ஒரு வாய்ப்பை வந்து ஃபாதரால் மட்டும்தான் முடியும். அதுக்கு காரணம் அவருடைய ஆளுமை. அவருடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய இங்கே பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து சிட்டாசிஸில் மெம்பராக இருக்கிறாங்க, அவருக்காகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜை வந்து ஃபாதர் வந்து அவருடைய என்னென்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன பசங்க விச் மீன்ஸ் இளைய தலைமுறைகள் அவங்களுக்கு வந்து தமிழர்களாக இருக்கும்போது வெறும் அறிவாளிகளாக இருந்தால் மட்டும் பத்தாது. பெரிய பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறது மட்டும் பத்தலை. அதுக்கும் மேலே நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கணுன்றது தான் அவருடைய மிகப்பெரிய கனவாக இருக்குது. சார், நம்ம அமைப்பில் நீங்கள் உறுப்பினராகி எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம அமைப்பு மூலயமா உங்களுக்கு கிடைச்ச நலன்கள் என்ன சார்? பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டம் உருவாகியிருக்கு. உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய தொழில் அதிபர்களே வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து என்ன மாதிரி ஒரு யங் என்டர்பிரனருக்கு கிடைக்கிறதுன்றது வந்து அது அவ்வளோ எளிது இல்லை. நம்ம ஒரு கஸ்டமராகவோ ஒரு வெண்டாராகவோ போய் ஒரு கம்பெனி வாசலில் நிற்க முடியுமே தவிர ஒரு என்டர்பிரனர் அல்லது ஒரு ஓனர்கிட்ட போய்ட்டு நம்ம பேச முடியும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரதிபலனாக நான் வந்து இந்த ஃபாரமில் சேர்ந்ததுடைய பெஸ்ட் அட்வான்டேஜாக பார்க்குறேன். அதோடைய ஆடட் அட்வான்டேஜுன்னு நான் சொல்கிறது வந்து அதுதான் ப்ரைமரியாக எல்லோரும் நினைக்கக்கூடிய அந்த வணிகம். அது வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளரையே ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வணிக வாய்ப்பு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கிடச்சிடுச்சு நம்ம மன்றம் மூலியமா. ஆமாம். ஸோ அது எங்களுடைய ஆம்பல் அமைப்பு மூலியமாகவே கிடச்சிது. திரு ராஜேஷ் அவர் நம்ம ஆம்பல் அமைப்புடைய செயலாளர், அவர் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. பலருக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு, அதில் எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய கரியர் பாயிண்டில். ஸோ இதுதான் அந்த பலன். ரொம்ப அருமையாக எக்ஸலண்ட்டாக சொல்லியிருந்தீங்க சார். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்த மினிமம் ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு கிடைச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம மன்றத்துலேயும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்டை நான் கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு அர்த்தமான
அது மூலியம் அதுக்காக தான் வந்து தமிழர் 4.0 அப்படின்னு ஒரு மாநாடை சிட்டாசிஸ் அமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த அமைப்பில் வந்து நம்ம அந்த மாநாட்டில் நம்ம பங்கேற்றோம் அப்படின்னா என்ன மாதிரி யங் என்டர்பிரினர்ஸ் அப்கமிங் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கரியரை பற்றி என்ன ஐடியா இருக்குது, பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியல, இதை பற்றியான ஒரு எக்ஸ்போஷரை வந்து நீங்கள் நம்ம மாநாட்டில் கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். தமிழர் 4.0 நம்ம சிட்டாசிஸில் நடக்கக்கூடிய முதல் மாநாடு வருகின்ற ஜூலை 24, 25 ஹோட்டல் இல்டனில் கிண்டியில் நடக்க போகுது சார். அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் இன்னும் விரிவாக நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு ஷேர் பண்ணுங்கள் சார். அவசியம். என்னுடைய இந்த மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாநாடுடைய மெயின் ஃபோக்கஸ் நம்ம இதில் என்ன நம்ம டேக் அவேவாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பிஸ்னஸ் பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இதுலேருந்து கிடைக்க போகுது. ஒரு புது என்டர்பிரனருக்கு வந்து புது வணிக வாய்ப்பு கிடைக்கும். இதுவே நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தால் கூட இதை உலகளாவிய எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோட எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் வந்து நீங்கள் இந்த மாநாட்டு மூலயமா உங்களுக்கு கிடைக்க முடியும். இது முழுக்க முழுக்க தமிழ் பேசுகிறவங்களாம் சேர்ந்து பண்ணுற மாநாடுன்றதுனால உங்களுக்கு மொழி ஒரு தடையாக இருக்க போகிறதில்ல. எப்படி அப்படின்னா, எல்லா உலகத்தில் இருக்கிற பல கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வந்து என்டர்பிரினர்ஸ், அதாவது தொழிலதிபர்கள் எல்லாம் வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜ், அப்புறம் அவங்களே ஒரு இன்வெஸ்டராக மாறுறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இந்த சிட்டாசிஸ் தமிழர் 4.0 இருக்குது. சார் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். அதாவது இங்கே மொழி தடை இல்லை. ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது ஜென்ரல் கம்யூனிகேஷன், இங்கிலீஷில் பேசினாதான் நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும்ன்ற தடை வந்து இங்கே கிடையாது. உங்களுடைய தாய்மொழி தமிழில் பேசி கூட இங்கே நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதை உலக லெவலில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இப்போ சாரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிஸ்னஸில் ஒரு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அதிகமாக இருக்குன்ற ப்ராப்ளம் கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க தான் இங்கே சார் வந்திருக்காரு. அதுக்கான டிவைஸும் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாலஜி உங்களுக்கு இந்த மாநாட்டில் கிடைக்க போகுது. ஸோ என்னுடைய சார்பாகவும் நான் சொல்கிறேன், எல்லாரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலனா கூட ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்க போகுது. இது என்னுடைய ஒரு சஜஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். நேயர்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்கலாமா சார்? கண்டிப்பாக மேடம். இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக வணிகம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அது வணிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நீங்கள் சுருக்கிறது தான் அங்கே இருக்கிற ஒரு சின்ன சிக்கலாக இருக்கும். உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இட்ஸ் ஐ ஓப்பனர். அதுதான் நான் வந்து இதுக்கான ஒரு சரியான வார்த்தையாக சொல்ல முடியும். வணிகம் அப்படின்றது வந்து வெறும் பணம் பரிமாற்றத்தை மட்டும் நீங்கள் வணிகமாக நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான காலம் நேரம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதில் உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கான பெனிஃபிட் அப்படி கிடைக்கும். எந்த விஷயத்தில் இப்போ உங்களுக்கு இந்த மாநாட்டில் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட் என்னவாக இருக்க முடியும்னா ஒரு எக்ஸ்போஷர். நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நினச்சி ஒரு தியரிட்டிக்கலாவோ இல்லை ஒரு கற்பனையிலையோ நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து ரியலாக எப்படி இருக்குன்றது இங்கே எக்ஸ்போஷர் கிடைக்கிறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுவே ஒரு டெவலப்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன், நீங்கள் மற்ற இடத்துல எப்படி அதில் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் அதுக்கான ஒரு அட்வான்டேஜாக கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வணிகம்ன்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. நேயர்கள் அனைவருக்கும் மாநாடு சொல்கிறாங்களே, இதில் என்ன இருக்கும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாநாடுக்கு. கண்டிப்பாக வணிகம் கிடைக்கும். இங்கே நிறையா கொட்டி கிடக்கு. எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. யாரும் வந்து நம்ம கையில் எப்போவுமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால்
ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். இங்கே நிறையா கொட்டி கிடக்கு, எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதே போல் அடுத்த ஆளுமையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி மேடம்.